இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இல்ல யார் யாரு சார் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்கல்ல. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு அது. அது இப்போ வந்து ஹிட் ஆகுங்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தியேட்டர் போய் பாத்தீங்களா அந்த ரெஸ்பான்ஸ்? இல்ல இனிமே தான் போகணும். டைம் கிடைக்கல. பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ஃபேமிலியோட போனோம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அப்படி இருக்கு. கட்ஸ்லாம் அட்லீஸ்ட் பாத்தீங்களா? ஆமா, எனக்கு ஃபோன் வருது, நிறைய நண்பர்கள்லாம் அனுப்புறாங்க. பார்த்தா அப்புறம் அஜித் நடந்து வரும்போது ஒரே விசிலும் கைத்தட்டலும் சவுண்டுமா இருக்கு. உண்மை. அண்ட் இந்த பாட்டு தான் முதல்னு கிடையாது உங்களுக்கு அஜித் சாரோட. நீங்க நிறைய பாடிட்டீங்க. அதுல வந்து வீரம்லாம் வந்து பெரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் பாட்டு. எஸ். சோ இவ்ளோ வருஷம் டிராவல்ல எத்தனையோ பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டா இருக்கும். ஆமா. ஆனா இப்ப எதேதோ ஹிடன் ஜெம்லாம் எடுத்து ஃபேமஸ் ஆக்குறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏதோ மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வரவேற்க வேண்டியதுதான். ஏன்னா பழைய பாட்டா இருந்தாலும் அதை விரும்பி கேட்குறாங்கல்ல. அது உண்மையிலே பழைய பாட்டுன்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த வித்யாசாகர் அவர்களுடைய மியூசிக் கம்போசிங் அப்படி பாருங்க. 2009ன்னு நினைக்கிறேன், 2008 அந்த காலகட்டத்தில் போட்ட அந்த பாட்டு 20 வருஷத்துக்கு பின்னாடி கூட இது வந்து அன்னைக்கு போட்ட மாதிரி இருக்கணும்னு நினச்சி அந்த கம்போஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த ரிதம்பிக் பேட்டர்ன் அவர்கிட்ட என்னென்னா மெலடி இருக்கும். அந்த மெலடிக்கான ரிதம் வந்து பட்டு தான் இருக்கும், அது ஃபேஷனாக இருக்கும். அந்த மாதிரி அவர் மெலடி கிங்னு பேர். ஆனால் பாட்டெல்லாம் மெலடியாக இருக்கும். பின்னாடி ரிதம் பார்த்தீங்கன்னா அடித்தடிங்க அடிப்பொலி தான்.